இன்றைக்கி 9வது வாரம் வெத்தலை விளக்கு. எப்படி வெத்தலை விளக்கு போடணுங்கிறத நான் எப்படி போடுவேங்கிறத காட்டுறேன். 6 வெத்தலையை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு அதோட காம்பு பகுதியை கிள்ளி எடுத்து வச்சுக்குவோம். காம்பு கிள்ளி எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த தாம்பாளத்தில் வைக்க போகிறோமோ அந்த தாம்பாளத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. 5, 7 இது மாதிரி ஒத்தப்படையில் வச்சுக்கோங்க. தாம்பாளத்தில் வெத்தலையை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ வெத்தலையை எடுத்து அதோட நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைப்போம். இப்போ ஒவ்வொரு வெத்தலையிலையும் இது மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை காம்பை கிள்ளிட்டு இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு தாம்பாளத்தில் இது மாதிரி மயில் தோகை மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு, பித்தளையாக இருந்தாலும் சரி, மண்ணகலாக இருந்தாலும் சரி, மண்ணகலாக இருந்தால் ரொம்ப விசேஷம், வச்சுட்டு இந்த அகல்லையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ இதோட நடுப்பகுதியில் வச்சுருவோம். நல்லெண்ணெயோ நெய்யோ அகலில் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப விசேஷம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பச்சை கலர் திரி போட்டால் முருகனுக்கு நல்ல விசேஷம்னு சொல்லுவாங்க. இப்போ பச்சை கலர் திரியை போட்டுருவோம். போட்டுட்டு இந்த 6 காம்பு கிள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த 6 காம்பையும் அந்த விளக்குக்குள்ளே போட்டுடலாம். விளக்குக்குள்ளே போட்டுட்டு இப்போ 6 வெத்தலைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பூ எடுத்து வைப்போம். எந்த பூ உங்கள்கிட்ட இருக்கோ வைக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, சாமிக்கு மட்டும் கொஞ்சோண்டு பூ வச்சுக்கோங்க. இப்போ முருகன் படத்தை தொடச்சிட்டு முருகனுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் பாருங்கள். உச்சியில், நெத்தியில், நெஞ்சு பகுதியில், வேலில், கால் பாத பகுதியில் இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமிக்கும் பூ போட்டுடுறேன். சாமிக்கு பால் இருந்தால் பால் வைக்கலாம், எண்ணெய் இருக்கும் நம்மளுக்கு. நான் கல்கண்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி. வச்சுட்டு செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த கோர பகுதியில் நீங்கள் 9 வாரம் ஒரு வேண்டுதலை நினச்சி நீங்கள் வெத்தலை விளக்கு ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நடந்துடும். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு வேண்டி 9 வாரம் ஏற்றுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வெத்தலை தீபம் ஏற்றியாச்சு. இந்த வெத்தலை தீபம் ஏற்றி முடிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் உட்காந்து படிங்க. கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு சூட சாம்பிராணியெல்லாம் காட்டி உங்கள் வேண்டுதலை நீங்கள் சாமிகிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி வச்சுருவார். முருகனுக்காக 9 வாரம் ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேற்றி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ.